வெல்கம் டு விவி கிச்சன். இன்னைக்கு ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாய் வச்சுக்கிட்டு அதில் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் சோம்பு போட்டுக்கிறேன் 1 ஸ்பூன். பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச பூண்டு போட்டுக்கிறேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் கட் பண்ணி வச்ச இஞ்சி போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போது கரைச்சி வச்ச ஆட்டு ரத்தத்தை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஆட்டு ரத்தத்தில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். நீங்கள் தேவையான அளவுக்கு லைட்டாக போட்டுக்கிட்டா போதும். நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் இருக்கட்டும்ன்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடியில் தண்ணி இருக்கு இன்னும். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ மேலே மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், கமகமன்னு ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விவி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.